இந்த கூட்டம் பார்த்து எல்லாரும் ஏமாறுறாங்க சார். 1971 பீச்சில் எனக்கு வந்து கிரௌட் ரெக்கார்ட் அதே மாதிரி இன்னைக்கு வரல, இன்னைக்கு யாருக்கும் வரல. நான் கும்பகோணம் அங்க இங்கன்னு ஒரே பிரச்சாரம், போற இடத்துல எல்லாம் வெயில்ல ஜனங்க காத்துட்டு இருந்தான். நான் ஏதோ பெரிய லீடர் மாதிரி பாண்டிச்சேரி போறேன். நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. போனா விடிகாலத்துல 3 மணி சார். கிரவுட் எல்லாம் மைதானத்துல காத்துட்டு இருக்காங்க, வாங்க சார். ஏதோ எக்ஸாஜரேட் பண்றாங்க, பார்த்தா ஃபுல் கிரவுட். காங்கிரஸ் ஒரு 15 சீட் கிடைச்சு. அப்ப தீர்மானம் பண்ணேன், கிரவுட பார்த்து ஏமாற கூடாது. இது ஜெனரல் எலெக்ஷன்ல மட்டும் இல்ல, திருச்செந்தூர்ல பை எலெக்ஷன் ஜெபமணி பேசுறதுக்கு போயிருந்தேன். கூட்டம் நான் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் என்னுடைய கிரிட்டிசிசம்லாம் அப்படி ரிசீவ் பண்றாங்க. அவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருந்தது, பிரமாதமா இருந்தது. சரி, இது இவருக்கு பெரிய சான்ஸ் தான் போல் இருக்குன்னு நினைச்சேன். ஜெபமணியும் சார் வெற்றி விழாவுக்கு வந்துருங்க. சரி சார், கார்ல ஏறணும். அவன் கூட்டத்துல இருந்து வாத்தியாரே வாத்தியாரேன்றான், ரெட்டையில கட்டுறான். என்ன சார் இது எல்லாரும் ரெட்டையில கட்டுறாங்க? அவெல்லாம் ஒண்ணு இல்லை, அதுல விட்டுருங்க. என்ன சார் அந்த மாதிரி அத்தனை பேர் கட்டுற மாதிரி இருக்கு சார். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. அவருக்கு ரொம்ப நாள் ஆச்சு. எதுக்கு சொல்றேன், இந்த கூட்டம் ரியாக்ஷன் வேற, அவன் மனசுல இருக்கிற பற்றுன்றது வேற. அவனுக்கு நீங்க சொல்றது ரைட்டுன்னு கூட தெரியும், ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம். அரசியல்வாதிகள் ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு தாவுகிறார்களே ஒழிய, மக்கள் ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போட ரொம்ப தயங்குறான். இதுக்கே போட்டு பழக்கமா போச்சு அப்படின்னு.